கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவ மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வருகிறது. ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி குற்றம் இழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி டெல்லியில் மருத்துவ மாணவிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கம் எழுப்பினர். முன்னதாக மாணவர்களின் பேரணியும் நடைபெற்றது. மாணவி மரணத்திற்கு உரிய நீதி கோரி கொல்கத்தாவில் காங்கிரஸ் தொண்டர்கள் பேரணி நடத்தினர். அவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கங்கள் எழுப்பினர். We want justice! We want justice! We want justice! We want justice! Justice for Abhaya! Justice for Abhaya! Justice for Abhaya! Justice for Abhaya! We want justice! இதேபோல் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவிகளும் பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மருத்துவ மாணவி கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கில் எந்த குறுக்கீடுகளும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும், மருத்துவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இந்திய மருத்துவர்கள் சங்கம் 48 மணி நேரத்தில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.